நாங்கள் ஆரோக்கியம் பெற்று எங்களே ஒரு மருத்துவமாக நீங்கள் மருத்துவத்தின் குடிமகனாக நீ காட்ட வைக்கின்றேன். நீங்கள் எவர் மீது கை வைத்து ஜெபிக்கிறீர்கள் அவர்கள் குணமடைவார்கள், குணம் பெறுவார்கள் என்று கூறியுள்ளேன். தொடர்ந்து எங்களை புனிதப்படுத்தி தூய்மையாக்கி நர்சுக்கும் கொடுக்கக்கூடிய குடிகளாக கருவிகளாக மாற்றி அமைத்துள்ளோம். திவ்ய இயேசுவே, நீ செய்து வரும் அனைத்து இருப்பதற்காக போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கொள்கின்றோம். எங்கள் தெய்வீக தூய ஆவியானவரே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், போற்றி புகழ்கின்றோம். பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அருட்பிரசாதத்தின் ஆடையை அணிந்து கொள்ளும்படியாக நீர் செய்துள்ளீர். நீர் எவ்வாறு அன்று அன்னை கன்னிமரியம்மாள் மீது அப்போஸ் மீது வந்து தங்கினீரோ அதே போன்று தொடர்ந்து எங்கள் மீதும் தங்கியுள்ளீர். எங்கள் நீர் இறங்கியதற்காக தொடர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம், மக்கள் நன்றி கூறுகின்றோம், உம்மை பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நாம் சொல்ல வேண்டிய பதில் வாருங்கள். ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணித்துக் கொள்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்,
நமது வீட்டில் பாறையே போற்றியார் வரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரே போற்றியார் வரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் மாண்புமிகு இறைவன். மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் ஐவருடைய கைகளே உருவாக்கின. அல்லேலூயா. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தார். எத்துணை நடம். அன்று மெரிபாவிலும் பாரிநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். அல்லேலூயா. ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதா நான் உரைத்தது. அவர்கள் ஒரு ஏற்று உள்ளம் கொள்ள மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்று நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள் நம் ஆண்டவராகிய இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. தன் வாழ்க்கை பயணத்திற்கான லட்சியத்தை சுட்டிக்காட்டி அதனை நிறைவேற்றுவதற்கான ஆலோசனையை தருவது, தடைகளை உடன்தள்ளி மனச்சோர்வின்றி செயல்பட நற்கருணை ஒரு ஊக்க சக்தியாகவும் இருந்து வருகிறது. வாழ்வில் குற்ற ஆர்வத்தோடு பணி செய்ய, வாழ்வின் கடமைகளை ஆற்ற நம்மில் பலருக்கு வழிவகை செய்கின்றது. இத்தகைய பெயரை தாங்கிய நம் நற்கருணையார் இந்த அதிகாலை வேளையிலே ஆராதிப்பதில் பெருமிதம் கொண்டு தொடர்ந்து அவரை நாம் அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் செய்வோம். உங்கள் பதில் உம்மை ஆராதிக்கின்றேன். எங்களை படைத்த இறைவனே, எங்களை அன்பு செய்யும் இயேசுவே, எங்களை பராமரிக்கும் ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் இயேசுவே, எங்களோடு வாழும் இயேசுவே, எங்களை குணப்படுத்தும் இயேசுவே, ஆட்சி மக்களுக்கும் மிகுந்த இயேசுவே, எங்களை மன்னிக்கும் இயேசுவே, ஆற்றுக்கு வல்லமை மிகுந்த இயேசுவே, மாறா இயேசுவே, வாழ்வுமான இயேசுவே, உயிர்த்தெழுதலுமான இயேசுவே, உலகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவே, வழியுள்ள இயேசுவே, எங்களை காக்கும் நற்கருணையாரே, என் தேவ
என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, என் இதயம் பாடுமே, என் தேவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, என் நண்பனே, இதயம் பாடுமே. பாபா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, என் இதயம் பாடுமே. கண்ணீர் கண்ட மாலை போல் தாவி நானும் வருகின்றேன். கண்ணீர் கண்ட மாலை போல் தாவி நானும் வருகின்றேன். ஆன்ம தாகம் தீரவே அள்ளிப் பருக விளைகிறேன். பாபா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. பாபா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, என் இதயம் பாடுமே. தேவா வருகவே, வாழ்வை எமக்கு தருகவே. உம்மில் என்று வாழவே, உமது அருளை பொழியவே. விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. பாபா விரைந்து வா, என்னில் வா, எழுந்து வா. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, என் இதயம் பாடுமே. ஆமாண்டவரே, காலம் காலமாக ஆண்டாண்டு தூரமாக இது போன்ற மன்றாடுகளை சுமர்ப்பித்தான் செலுத்தியதான் தந்தையாகிய கடவுள் நீர் எடுத்த முடிவு தங்களது இறைத்தன்மையை மறைத்து மனித உடலை அறிந்து கொள்ள நீ முன்வந்தீர். அது மட்டுமன்று, மக்கள் மத்திய சொன்ன வார்த்தை, வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இது. நான் கொடுக்கும் உணவு உண்மையான என் தசை, நான் கொடுக்கும் பாடம் உண்மையான என் குருதி என் ரத்தம். இவ்வாறாக நீ கொடுப்பதற்கு காரணம்
சத்து நிறைந்த இறை சத்து நிறைந்த உணவை ஒருவரால் மட்டும் கொடுக்கக்கூடும். திருவுடல் திரு ரத்தம் எங்களுக்கு அருமருந்தாக அமைந்துள்ளது. இருப்பினும் ஆண்டவரே, அவ்விசுவாசத்தால் அவநம்பிக்கையால் இந்த நிலையை நாங்கள் அறியாமல் இந்த உணவை உண்மை ரூபத்தில் பார்க்காமல் தப்பறையான கொள்கை நம்பிக்கையால் மாசுபடுத்தியுள்ளோம். அதனால் தான் எங்கள் மத்தியிலே எண்ணற்ற நோய் நொடிகள், பிணிகள், யார் ஒன்று செய்ய இயலாத ஒரு நிலை, சிலர் குணம் பெற்றாலும் இன்னும் சிலர் இறந்து போன ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய பாவங்கள் தான், எங்களுடைய அசட்டை தனம், கடவுளை சந்திக்காமல் கடவுளை பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை நாங்கள் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக தொடர்ந்து மனமருந்து மன்னிப்பு கேட்கின்றோம். உமது இரக்கத்தையும் உமது கருணைகள் மீது பொழிந்தருளும். இரக்கத்தின் பாமாலை கோடி கோடி நன்மைகளையும் புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து செய்து வருகின்ற பாரத பாதுகாப்பை உங்களுக்கு நன்றி 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 நன்றி. கோடி கோடி புனிதர்களையும் திருப்புதர்களையும் தந்த பாரத பாதுகாப்பை உங்களுக்கு நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி நன்றி. இனி உங்களுக்கும் நண்பர்களே என்று அழைப்பேன். உங்களை தந்தை இடத்தில் பார்த்ததை கேட்டதை நன்றி நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி 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 நன்றி, உங்களுக்கு நன்றி நன்றி. துணையாளரே துயாவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி நன்றி. இடைப்படாமல் எங்களுக்காக பரிந்து பேசுவரே துயாவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி, துயாவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி. எங்கள் பிதாவே, உம் திருமகன் வழியாக நீர் ஏராளமான எண்ணற்ற சிந்துகளை தேர்ந்தெடுத்தீர்.
குறிப்பாக இன்று நாங்கள் கொண்டாடும் திருத்தூதரான புனித பர்னபா புற இனத்தாருக்கு இறை நற்செய்தியை அறிவிக்க அவரை தனிப்பட்ட விதத்தில் ஒதுக்கி வைத்தேன். அதே போன்று இன்றும் புற இனத்தாரிடையே உண்மையை நிலைநாட்ட, உண்மை தெய்வத்தை அறிவிக்க எங்களையும் நீ தொடர்ந்து அழைத்து வருகின்றேன். எங்களிடத்தில் போதுமான இறை ஞானம் இல்லாத காரணத்தால், இறை அனுபவம் இல்லாத காரணத்தால் பறைசாற்று நாங்கள் தடுமாறுகின்றோம். ஆதலால் தொடர்ந்து உமது ஆவியான வழியாக உமது இறை அறிவால், ஞானத்தால், ஆற்றலால் நிரப்பு பெற்றவர்களாய் வாழ வரம் தர வேண்டும் என்று எங்களது தேவைகளை பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். என் பார்வை நம்பி விளைய பெற்றது மதிப்பு மிக்கவன், நான் மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொன்ன பாசனை பரவனே, உமது அருள்பணி செய்ய தேர்ந்து கொண்ட என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பிறவரத்தார் வாழ்த்துகிற யாவரையும் அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அருள் வாழ்வில் கடலாமல் அடையப்படுத்தும் செயல்களிலிருந்து இவர்களை மீட்டு உமது அருள் ஆவின் கொடையால் நிரப்பி உமது பணிகளை சிறப்புடன் செய்கிற வரவருட இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவர்கள் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார் என்று மொழிந்த இறைவா, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உமது பிரசனத்துக்கு முன்பாக அமர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். மேலும் பங்கின் குடும்பத்திற்காகவும் அதனை வழிநடத்தும் பங்குகளின் சிகிச்சை கருத்துக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதித்து எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் வெற்றிகளை தந்து மனச்சோர்வு இல்லாமல் இடத்துடன் தொடர்ந்து நீ வழிநடத்துகிற விசுவாசத்தில் முன்னோக்கி பயணம் தொடர அருள்புரிய இறைவாவை மன்றாடுகின்றோம். என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர், உமது தோற்பைகளின் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த வேலையை வேண்டுகின்றோம். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களை நீர் அதிலிருந்து விரைவிலே மீட்கும்படியாகும். இந்த தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழ் மக்கள் பஞ்சம், பசி, பட்டினி, வேலையின்மை ஆகியவற்றால் தவிக்கும் மக்களுக்காக வேண்டுகின்றோம். இந்த தொற்றினை தடுக்க எடுக்கும் முயற்சிகளில் முன்னோக்கி செல்லும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஆவலர்கள் ஆகியோருக்காக வேண்டுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் தாமே ஆசீர்வதித்து உமது சிறப்புகளின் நிழலில் பாதுகாத்து வழிநடத்த இறைவாவை மன்றாடுகின்றோம். உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று மனித இறைவா, என் பங்கின் பாதுகாவலரை நற்கருணையாரே, இதோ நாங்கள் வருகின்ற நாட்களிலே எங்கள் ஆலயங்களை திறக்கின்றோம். இதற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர் தாமே முன்னின்று எந்த ஒரு குளறுபடிகளும் ஏற்படாமல் சிறந்த முறையிலே நாங்கள் அதனை நடத்த, தொடர்ந்து வழிநடத்த, உம்மை ஆராதிக்க அருள் புரியவும் நற்கருணையாரே, உங்களை விசுவாசம் வைத்து எங்களுக்காக ஜெபிகள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசேஷ கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரின் எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீர் அறிவேன். அவருடைய விசுவாசத்தின் பலனாக அவர்களுக்கு நீர் தாமே உமது அருளையும் ஆசிரியையும் தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். அந்தோனியாரின் 11ஆம் நாள் சத்திய அறிவியலை அறிந்தவர்களும் அறியாதவர்களுமாயிருக்கிற அக்கிரமான பாவிகளை நல்வழியில் திருத்தி சொல்ல அவர்கள் கேளாததினால் சமுத்திரத்தின் மீன்கள் உமது உபதேசத்தை மகா விருப்பத்துடனே கேட்க மகா அற்புதங்களை செய்த புனித அந்தோனியாரே, நாங்கள் உம்முடைய உபதேசத்தை பக்தியுடனே கேட்டு
கீழ்ப்படிந்து நடந்த திருவை செய்திட வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவான நற்கருணை நாதரே, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் எம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எழுதென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்புடன் உங்களை காப்பாற்றி உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு நிறைவாக மேலும் இருப்பராக. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்